பாதுகாக்கும் தெய்வம் சர்வ வல்லவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் யோனா 2:6. கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக மேடு பள்ளங்களை கடந்து வந்தோம். எத்தனையோ அபாயகரமான சூழ்நிலையின் பாதையில் கடந்து வந்தோம். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டோம். நெருக்கத்தின் பாதையில் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டோம். சமுத்திரத்தின் நடுமையத்தில் சிக்கி ஆழத்திலிருந்து கூப்பிட்டோம். யார் நம்மை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்ற போகிறார்கள் என்று தவித்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம். நீரோட்டம், பெருமழை, வெள்ளங்கள் நம்மை மோதி அடித்தது. ஆண்டவரை அழைத்தோம். மரண கண்ணிகள் நம்மை சுற்றி கொண்டது. ஆத்துமா தோய்ந்து போனது. ஆவி, ஆத்மா, சரீரம் நொந்து போனது. செய்வதறியாமல் நான் காப்பாற்றப்படுவேனோ என்ற கேள்விகள் சூழ்ந்து கொண்டது. பயமும் திகிலும் தொற்றி கொண்டது. எல்லா சத்ருவின் மாய வலைகளிலிருந்து நம் ஜீவனை, நம் பிராணனை காப்பாற்றினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு இல்லை என்றால் இன்று நாம் இல்லை. இன்று நாம் அனைவரும் ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அன்று இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றவில்லை என்றால் இன்று நாம் இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தார். ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்வோம். நன்றியோடு ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம் வாழ்வில் செய்வாராக. ஆமென்.